நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுறவங்க யாரும் திமுக ஓட்டு போடாதீங்க. இங்க பாத்தீங்களா, நான் வீடியோ போட்டதுக்கே கொலை மிரட்டல்லாம் வருது. திமுகல மேக்சிமம் இருக்க எல்லாருமே ரவுடி கூட்டமா தான் இருப்பாங்க. இந்த ஒரு அடிமட்ட நிர்வாகியில இருந்து மந்திரி வரைக்கும் ரவுடிங்க நமக்கு தெரியும். மிரட்டிட்டு சுத்துவாங்க எல்லாத்துக்கும். அதே மாதிரிதான் இவங்களும் எதனா கேட்டோம்னா மிரட்டுறது, கொலை மிரட்டல் விடுறது. நிறைய கமெண்ட் எனக்கு வந்திருக்கு. எலெக்ஷன் தாண்டினோடனே நீ சத்த, எலெக்ஷன் தாண்டினோடனே உன்னை போட்டுருவாங்க, எலெக்ஷன் தாண்டினோடனே நீ காணாம போயிருவ. இங்க இருந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து உங்க பையன் என்ன மாதிரி பையன் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க வந்து ஒரு நார்மலான லைஃப் வாழணும்னு ஆசைப்படுவீங்க. சோ வந்து நீங்க திமுக ஓட்டு போட்டா இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்ச அப்புறம் இந்த மாதிரி தான் ரவுடிசம் பண்ணிட்டு சுத்துறது. சோ நீங்க நிம்மதியா வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா திமுக ஓட்டு போடாதீங்க. நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல வந்து ஒரு திமுக காரன் தான், ஒரு திமுக ஒரு கவுன்சிலர் போல, அவன் வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு, அவன் கட்சிக்காரனே வீட்டுக்குள்ள போயிட்டு அடிக்கிறான். வேட்டி எல்லாம் உருவி வெளியே போடா, வேட்டி இல்லாம வெளியே போடா அப்படின்றான். அந்த வீடியோ இதுல போடணும்னு என்னால நினைக்கவே முடியல. அந்த அளவுக்கு திமுக காரனுங்க இருக்கானுங்க, ரவுடிங்களா தான் இருக்கானுங்க. போதாததுக்கு இந்த போத பழக்கம் வர அதிகமாயிட்டே போகுது திமுக ஆட்சியில. சோ வந்து உங்களோட பையன் வந்து நல்லா வளரணும், நல்லபடியா வாழணும், நீங்க உங்க ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திமுக ஓட்டு போடாதீங்க. திமுக வந்தாலே இந்த நாடு வந்து நாசமா போயிடும். சோ மறுபடியும் அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து மறுபடியும் வந்து 5 வருஷம் நரகத்துல வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி எல்லாம் இனிமே வந்து வாழ வேணாம் நினைக்கிறேன். என் வீட்டுல கூட 13 ஓட்டு திமுக ஓட்டு தான். இந்த கொலை மிரட்டலுக்கு அப்புறம் வந்து பாத்துக்கோங்க, திமுக காரங்க என்ன கொல்ல போறாங்களா. வந்து இந்த 13 ஓட்டாவது என்னால மாத்த முடியல. எனக்காக நீங்க கருணை காட்ட வேணாம். உங்க பையனுக்கு, உங்க வீட்டுல வளர்ற ஒரு பையனுக்காக நீங்க பார்த்து ஓட்டு போடுங்க.